இந்த தாவில் கொள்கை தந்தொழில் முடிமார் மனநேர்பு எழுதரு வாழ்நிறத் புகனேன்னர். அதாவது தவம் செய்யக்கூடிய முனிவர்களுடைய மனதிலே தோன்றக்கூடிய முகத்தை உடையவன் முருகப்பெருமான். முருகனுக்கு 6 முகம். இந்த 6 முகத்துடைய வேலை என்னென்ன அப்படிங்கிறத அருணகிரிநாத பெருமான் சொல்றார். மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று எடுக்கிறார் அருணகிரிநாத பெருமான். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள். ஏன் 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருவண்ணாமலை திருப்புகழ். திருவண்ணாமலை மலையா இருக்கிற ஆறுமுக பெருமானே, அந்த திருவண்ணாமலை மேல இருக்கிற பெருமானே, நீ 6 முகமா இருக்கிற பொருள் என்னன்னு கேட்க. ஆமா, அண்ணாமலையார் தானே 6 முகம். பார்வை எப்படி தானே. அருணாமலை சிகரம் மீது புலாவி உலாவிய பெருமாளே அப்படித்தானே பாடுறாங்க. திருவுலாவிய சோனேச அருணாமலை சிகரம் மீதில், அந்த மலை முகடு இருக்கு பாருங்க, தீபம் எரிஞ்சு பாருங்க அந்த இடத்துல, சிகரம் மீதில் குலாவி உலாவிய பெருமாளே. போது வாங்க. அப்படி அருணகிரிநாத பெருமான் அருணாச்சல திருப்புகழ்ல 6 முகத்துடைய பொருள் என்னங்கிறார். அதற்கு முன்பாகவே இங்க இந்த பழமுதி, இந்த நம்முடைய திருமுருகாற்றுப்படையில திருச்செந்தூர் பகுதியில பேசுகிறார். பாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம் ஆர்வலர் ஏத்து அமர்ந்து நிதொழுகி காதலின் உவந்து வரங்கொடுத்ததன்றே ஒரு முகம், மந்திர விதியின் மரபுலி விழா அந்தனர் வேள்வியோர்க்குமே ஒரு முகம், எஞ்சிய பொருளை முரணாடி திங்கள் போல திசை விளக்குமே ஒரு முகம், செருணர் தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகள் நெஞ்சமுடு களம் வேட்டன்றே ஒரு முகம், குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்ததன்றே என்று சொல்லி 6 முகத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு இங்க நம்முடைய திருமுருகாற்றுப்படையில். இதே பொருள் அதில் வருது. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று எடுத்தார். ஒரு முகம் முதல்ல மாயிருள் ஞாலம் மறுவின்றி விளங்க பல்கதிர் விரிந்தன்று ஒரு முகம். முருகப்பெருமானுடைய ஒரு முகத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒளியினாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்குங்கிறார். மாயிருள் ஞாலம், உலகத்து இருளை நீக்குவதற்காக ஒரு ஒளி புரிந்தவராக இருக்கிறார். சிவபெருமானுடைய லட்சணம் தான் இது. மாயிருள் ஞானம். இந்த உலகத்துல எங்கும் முதல்ல என்ன இருக்கு? இருட்டு தான் இருக்கு. இங்க ஒளி தான் நம்ம டெம்பரரியா உற்பத்தி பண்றோம், மற்றபடி எங்கும் இருட்டு தான். நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு? நம்ம நினைக்கின்றோம் ரத்தம் சதையா இருக்குன்னா, அது கிழிச்சாதான் ஒளி போனாலும் தெரியலன்னா தெரியாது. வயிற்றுக்குள்ள எண்டோஸ்கோப்பி எல்லாம் உள்ள விடுறாங்களே, சேர்த்து ஒரு லைட் விட்டாதான் தெரியும் இல்லையா? இல்லைன்னா என்ன இருக்குன்னே தெரியாது, ஒரு இருட்டா தான் கிடக்கும். ஒரு மண்ணை வெட்டுங்க, போர் போடுங்க, அது உள்ள என்னதான் இருக்கு? எங்கும் இருள் தான் நிறைந்திருக்கு. ஒளி தான் வரணும், இருள் எங்கும் நிறைந்திருக்கு. அதனாலதான் மாயிருள் ஞானம்ங்கிறார் உலகத்தை. இத டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி என்று இன்றைக்கு நவீன அறிவியல் இப்பதான் கண்டுபிடிக்கிறது. ஒரு விஷயத்தை பேசுறாங்க இது வரைக்கும். புரியலமா? அட பாவீங்களா, இப்பதான் இதே கண்டுபிடிக்கிறீங்களா? தானே அப்படியே அது மாதிரி இப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்றான், உலகத்துல நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கு, எல்லாமே ஆகாச மண்டலத்தில் அப்படி எல்லாம் தெரியுது. அதெல்லாம் வெண்ணு விட்டு விலகி போகாத அளவுக்கு எது அழுத்தி பிடிச்சிருக்குன்னா
ஒரு டார்க் மேட்டர் பிடிச்சிருக்குங்கிறான், ஒரு டார்க் எனர்ஜி இருக்குங்கிறான். அதான் இருட்டு. இருட்டுக்கு ஒரு நம்ம நினைக்கிறோம் இருட்டுங்கிறது ஒளி இல்லாத நிலைன்னு. அவன் என்ன சொல்றான், இருட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, இந்த இருட்டு தான் எல்லாத்தையும் அழுத்தி பிடிச்சி வச்சிருக்கு, டார்க் எனர்ஜிங்கிறான். கண்டுபிடிக்கிறான். எல்லாமே டார்க் எனர்ஜி தான் அந்த உலகம் முழுக்க அதான் இருக்கு. இந்த டார்க் எனர்ஜிக்குள்ள எல்லாம் அழுத்தப்பட்டிருக்கு. அதான் நம்ம ஆணவம் வளமுறோம். அப்படி மாயிருள் ஞானம் மறுவின்றி விளங்க, குற்றம் மறுனா குற்றம், குற்றம் இல்லாம இந்த உலகம் விளங்க வேண்டும் என்பதற்காக பல்கதிர் விரிந்த சூரியன் நிறைய வந்தது போல கோடி சூரிய பிரகாசம், வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்பிரபா அப்படின்னு என்ன, சமர்பிரபா. பிரபானா என்ன, பிரபைனா ஒளின்னு அர்த்தம், ஒளி வட்டம் பிரபைனா. இந்த கோயிலெல்லாம் பத்திரிகையில் எழுதியிருப்பாங்க சூரிய பிரபை சந்திர பிரபைன்னு, பார்த்துருக்கீங்களா? அதை தமிழில் மாத்திரம் சூரிய வட்டம்னு எழுதுறாங்க. சூரிய வட்டம் சந்திர வட்டம் எழுதுறாங்க, சூரிய பிரபை சந்திர பிரபைன்னு போட்டுருவாங்க. அது மாதிரி பிரபைனா வளையம், ஒளி வளையம்னு அர்த்தம். அப்போ பல்கதிர் விரிந்தன்ற ஒரு முகம், ஒரு முகம் எப்படி இருக்கான், உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக. உலகத்திற்கு எதற்கு ஒளி, உயிர்களுக்குத்தான் ஒளி. உயிர்கள் உலகத்தில் நல்லபடியாக அறிவிளக்கம் ஏற்படும் என்பதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய திருவருள். இதற்கு காட்டு உபகாரம் என்று பெயர். ஒரு முகம் ஆர்வலர் ஏந்த அமர்ந்தினிது ஒழுகி காதலின் வந்து வரங்கொடுத்ததன்றேனர். ஆர்வலர்னா ஆர்வம் உடையவர்கள் முருகன் மீது. அதாவது ஒன்று எல்லாருக்கும் காமனா, அவன் கும்பிடுறான் கும்பிடல அதை பற்றி கவலை இல்லை, அவன் எல்லாருக்கும் அறிவு கொடுக்கணுங்கிறதுக்காக உலகத்து இருளை நோக்குவதற்காக காமனா ஒளி பண்ணக்கூடிய ஒரு நிலை. சிவபெருமானை பற்றி பேசும் பொழுது சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் அப்படின்னு சிவஞான போதம் பேசும். சிவபெருமான் உயிர்களுக்கு தன்னுடைய வினையை நீக்குகின்றான், தன்னை வணங்குகிறவர்களுக்கு வினையை நீக்குகிறான்னு சொல்றது தப்பு அப்படிங்கிறாங்க. ஏன்னா கும்பிடுவதற்கு வினை நீக்குவது கடவுளுடைய இயல்பா. அது இந்த உலகத்தில் எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க, புகழ்றவனுக்கு ஒன்றும் புகழாதவனுக்கு ஒன்று தான் பேசுகிறாங்க. அதில் சிவபெருமானுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னா அது பெருமானுக்கு குற்றம் மாதிரி இருக்குன்னா அது குற்றம் இல்லை. சிவபெருமான் புகழ்வருக்கு செய்கிறார், அதுக்காக புகழாதவருக்கு செய்யலன்னு அர்த்தம் இல்லையே. புகழாதவருக்கு செய்கிறார். என்ன செய்கிறார், அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும், ஏன் இன்னும் எத்தனையோ உலக நாடுகளில் வெவ்வேறு நாடுகள் இருந்தாலும் கூட அந்த உயிரினைக்கு நனவு நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்கு சுவாமி காட்டோபகாரமாகிய உயிர்களுக்கு அருள் கொடுத்து அனுகரண புனபோகம் கொடுத்து எல்லாவற்றுக்கும் எதெல்லாம் இன்றைக்கு நனவு நிலையில் பிறவியில் இருக்கோ அத்தனைவர்களுக்கும் பெருமான் கருணை இல்லாமல் பிறவி கிடைச்சிருக்காது. அந்த நிலையில காமனாக எல்லாருக்கும் அருள் பண்ணுறார். ஆனால் தன்னை கும்பிடுவதற்கு சிறப்பு நிலையில அருள் பண்ணுறார். அதனால் இது உலகத்தில் அரசன் செய்யக்கூடிய வேலை தான். அரசன் நாட்டு பரஜை எல்லாருக்கும் காமனா அரசன் தான். ஆனால் தன்னை கும்பிடுகின்றவர்கள் பார்க்கிறவர்களுக்கு பொற்காசு அள்ளி வழங்குகின்றான். அதனால் அரசன் இது குற்றமா? எல்லாருக்கும் ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு தானே இருக்கான். அவன் எல்லாரும் கையா விட்டான் இல்லை. யார் தன்னை வணங்கி பாடுகிறார்களோ அவருக்கு பொற்காசு கொடுக்குறான், அது மேலே குற்றமாகும். அதுபோல பெருமான் செய்கின்றான். எல்லாவர்களுக்கும் குறைந்தபட்சம் அறிவிளக்கம் ஏற்படுவதற்கு ஞானத்தை கொடுக்கின்றான். தன்னை அடைகிறவர்களுக்கு வினை நீக்கத்தையும் கொடுக்கின்றான். அதனால சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். ஆமா, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கும்பிடுறோம். ஆமா, கும்பிடுறவங்களுக்கு சிறப்பு. அப்படி இங்க பொது நிலையில எல்லாவர்களுக்காகவும் ஒளி கொடுக்கின்றான். தன்னை வணங்குகிறவர்களுக்கு ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து நீது ஒழுகி, அவருடைய நெஞ்சத்தில் அமர்ந்துன்னு அர்த்தம். நெஞ்ச கனகல்லு நகிழ்ந்திடவே அப்படின்னு இருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். அதெல்லாம் நெஞ்ச கனகல்லு கதஸ்டியாது அது இது அந்த அனுபூதி. நெஞ்சக்கன கல்லு நகிழ்ந்திடவே சொல்றார். இல்ல இதுதான் அனுபூதி தான். அப்படி ஒரு முகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து நீது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்ததென்றே, அவர்களுக்கு காதலோட வரம் கொடுக்கக்கூடிய முகம் ஒன்று. ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வழா அந்தணர் வேள்வியோர்க்குமே, அந்தணர்கள் செய்யக்கூடிய வேதாகம பொருளை கொண்டு அந்தணர் செய்யக்கூடிய அந்தணருக்கு உரிய வேத பொருளாகவும் ஆகம பொருளாகவும் வேள்வி பொருளாகவும் இருக்கக்கூடியவன் ஒளி சிறந்த வேதியர் வேதமும் ஆவன ஐயாறு நடித்தலமே அப்பர் சொல்ல.
அப்படி கோமத்துக்குரியவர்களாக இன்றைக்கு எல்லாரும் பண்ணால் திருமுருகாற்றுப்படையில் சொல்லக்கூடியது பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு இப்போ நம்முடைய சோஷியல் மீடியாஸ்லாம். ஏன்னா ஒரு தெலுங்கு படம் ஒன்று ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு போஸ்டர் அறிவித்தான். அவன் வந்து பார்ன் இன் நார்த்ன்னு போட்டிருக்கான். முருகனை பற்றி படம் எடுக்கிறான். முருகன் வடக்க பிறந்தார் அப்படின்னு போட்டான். உடனே இங்கே உள்ளவன் பொங்குனா பொங்குறான். எங்கள் முருகனை, எங்கள் தமிழ் முருகனை போய் நீ எப்படி வடக்க பிறந்தான்னு சொல்லலாம். கடவுளுக்கு பிறப்பே இல்லை. முதல்ல ரெண்டு கருத்துமே தப்பு. முதல்ல அப்படி கடைசியில் வந்தால் கடைசியில் முருகனை வந்து கடவுளை முடிக்கிறான். வந்து மனிதன் தான் முருகன். ஒரு காலத்தில் வாழ்ந்த உப்பாட்டான்ட்டான். கடைசியில் அதாவது தனுசுக்கு வேஷம் போட்டு நிறுத்தி வச்சுட்டானுவோம். தமிழ் முருகன் அடுத்தது இன்னொரு தமிழ் படம் இவனும் அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. வெற்றிமாறன் இருக்கு. இதில் தமிழ்நாட்டில் வந்து முருக வழிபாடு வேற, வடமொழியில் சொல்லக்கூடிய சுப்பிரமணிய வழிபாடு வேற, வேதாகமங்களில் சொல்லக்கூடிய சுப்பிரமணிய வழிபாடு வேற. ஆனால் தமிழ் இலக்கணமாகி தமிழ் சங்க பாடலாகிய திருமுருகாற்றுப்படையில் என்ன இருக்கு? இங்கே ஒரு முகம் மந்திர விதியின் மரபுலி வழா அந்தனர் வேள்வியோருக்குமே இருக்கு. அந்தனருடைய வேள்விக்குரிய முகமாக அது இருக்குங்கிறான். உடனே எதை சொல்கிறான்? இதெல்லாம் ஆரிய கலப்புக்கு முருக வந்து இலக்கியம் அவனை எடுத்து அவருடைய தாக்கத்தால் ஏற்பட்ட இலக்கியங்கிறான். அப்போ தான் கருத்தை ஏற்றுக்க போகிறது கிடையாது. இவன் என்ன கொள்கை கொண்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் கருத்து. இல்லைன்னா எல்லாத்தையும் அப்படி ஒரு முகம் எஞ்சிய பொருளை ஏற ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்கும். என்ன வேத வழியில நின்று வழிபாடு செய்கிறவர்களுக்கு ஒரு முகம். மீத வழிபாடு வேத வழியில் நிற்காம எந்த வகையில கும்பிட்டாலும் அவர்களுக்கு அருள் கொடுக்கக்கூடியது இன்னொரு முகங்கிற. முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய வேற எத்தனையோ முறைகள் இருக்கு. ஆமா, அதான் எஞ்சிய பொருளை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. நிலா போல ஒளிர்ந்து அடுத்து அந்த திசையை விளக்கும். ஒரு முகம் செருணர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுகோள் நெஞ்சமுடு களம்பேட்டன்றே. ஒரு முகம் என்னுடைய பகைவர்களை நீக்குதுங்க. அதான் கூறும் அது குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம். செருணர்னா போர் புரிகிறவன் எதிரி. தேய்த்து அவனை கொன்று செல் சமம் முறுக்கினா போர்ல ஜெயிச்சு கருவுகோள் நெஞ்சமுடு மனதில் கருவத்தை வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய களம்பேட்டன்றே அவரோட சண்டை போட்டது ஒரு முகம். ஆமா, ஒரு முகம் குறவர் மடமகள் பொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே. வள்ளியோடு மனமுறந்து அமர்ந்திருக்கக்கூடிய கோலம் ஒன்று. இச்சாசக்தியோடு இருக்கிற கோலத்தை காட்டு. கடவுள் பொதுநிலை. அவரு தமிழ் முறைப்படியும் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்னு காட்டுறாங்க. வள்ளி வந்து காந்தர்வன். இறையனார் அகப்பொருள் மாலையிலேயே தமிழுடைய மனத்தை பற்றி பேசும்பொழுது அந்தனர் மனம் எட்டனுள் காந்தர்வ மனம் தமிழருக்கு கூறியதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி லவ் மேரேஜ் தான் சொல்லப்படுது. அரேஞ்ச் மேரேஜ் இங்கே பெருசாகவே பேசப்படுது. அரேஞ்ச் மேரேஜ் ஒன்றும் பெருசாக கொண்டாடவும் இல்லை. ஏற்கனவே பொண்ணு மாப்பிளையும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம். அதில் அரேஞ்ச் மேரேஜில் அப்படி கிடையாது. பொண்ணு மாப்பிளையும் பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. மேபி இருக்கலாம். ஆமாம், அது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அப்படி பார்த்தாக்க பொதுவா அந்த காலத்தில் யாரும் போய் பார்த்தா மாப்பிள்ளை யாரு கேட்டா கனெக்ஷன் போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போகவே மாட்டாங்க. இப்போதான் மாப்பிள்ளை அழைச்சிட்டு போறாங்க. இந்த காலத்துல அப்பா சொல்லி கழுதை கட்டுறாருன்னா கட்டுவாரு. அந்த காலத்துல சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு எழுத்தாமல எங்க பங்காளி வீட்டு பாட்டி விடுங்க கொலுசு அவங்க பேரு. அவங்க எப்ப சொல்ல நான் இந்த ஊருக்கு வந்துதான் வயசுக்கே வந்தாப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்துதான் வயசுக்கே வந்தாங்களா அவங்க. இந்த காலத்து பெண்ணுக்கு மனப்பூர்வம் 12 வயசு, அதுக்கு மேற்கூடாது. மூணு 12 36. இப்ப 3 12 பெண்ணுக்கு மன வயது. இப்ப 3 12 2 12 கூட கிடையாது. 3 12 36 ஆயிட்டு பெண்ணுக்கு திருமண வயது. 24 வயசுல 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 24
ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த வாழ்க்கை. எங்க பொண்ணே கிடைக்க மாட்டாங்க, பொண்ணு தேடல. நீங்க நினைக்கிற மாதிரி தேடாதீங்க. உங்க அந்தஸ்துக்கு தேட ஆரம்பிக்கல, மனசுல ஓடிட்டே இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம். எப்போ எத்தனை வயசு ஆகுது? 24. 24 பண்ண வேண்டிய வயசு. என் பையன் வயசு 26. அது வரைக்கும் எடுத்து என்ன பண்ண போறீங்க? எல்லாம் பண்ணி வச்சு விடுங்க. வயசு காலத்தை அனுபவிக்க வேண்டிய வயசுல அனுபவிக்காம 30 வயசு சொல்லிட்டேன். நாளைக்கு அதுங்களை ஏதாவது திருமணம் லவ் மேரேஜ் தாங்கிறதுக்காக சொல்லுவோம் முதல்ல. அதனாலதான் கோவலன் கண்ணகியும் வந்து ராமரும் சீதையும் ராமாயணத்துல பாத்துக்கவே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கம்பர் என்ன பண்றார், 2 பேரும் பாத்துக்கிற மாதிரி சீன் வைக்கிறார் முன்னாடி. பார்த்துக்கணும், தமிழ் இலக்கியம் அப்பதான் ஒத்துக்கணும் அப்படின்னு. அது மாதிரி சிறுநர் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகோள் நெஞ்சமுடு களவேற்றன்றே ஒருமுகம் குறவர் படமகள் கொடிபோல் நுசுப்பின், நுசுப்புனா இடுப்புன்னு அர்த்தம், கொடி போன்ற இடுப்பை உடைய மடவரல் வள்ளியோடு நகையமர்ந்தன்றே இளைநாச்சியாரோட கூட சிரித்து கொண்டிருக்கக்கூடிய முகம் ஒன்று. முகம் ஒன்றுன்னா ஒரு முகத்தில் ஒரு வேலை வைப்பாரு அர்த்தம் இல்லை. இந்த 6 தன்மை முருகனுக்கு இருக்கு அப்படின்னு காட்ட வராங்க. அதான் ஆங்க மூவிரு முகனும் முடிஞ்சிச்சா? 6 முகம் முடிஞ்சிச்சா? மாயூரன் ஞானம் ஒரு முகம், ஒரு முகம் ஆர்வலர் எத்த அமர்ந்து நிது ஒழுகியது, ஒரு முகம் மந்திரவிதியின் மரபொழி வழாது, ஒரு முகம் எஞ்சிய ஊரில் ஏமுரன் ஆடியது, ஒரு முகம் சிறுவர் பகைத்த செல்சம் முறுக்கியது, 6வது முகம் குறவர் படமகள் கொடிபோல் நுசுப்பியது. 6 முகம் வந்துருச்சு. இதுலேயே 6வது முகம் வள்ளி மனமுணர வந்த முகம் ஒன்று தானே சொல்றாரு, கடைசியில் தான் சொல்றாரு அப்படி. ஏன்னா அதோட சரித்திரம் நிறைவாகுது, முருகப்பெருமான் சரித்திரம் வள்ளி திருமணத்தோட தானே முடியுது. முருகப்பெருமான் நேரடி தரிசனமா அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் பாடுறாருன்னா அவர் கிடைக்கலன்னு வேணும்னு கேட்கிறாரு, அதுக்காக அவர் கிடைக்கல. அவருக்கே எனக்கு அவர் சட கசட மூட மாட்டின்னு தானே சொல்லி அதுக்காக அவர் அப்படியா அப்படி கிடையாது. அதனால அவங்க அவருக்கு தரிசனம் கிடைச்சி ஞான காட்சியெல்லாம் வந்தாச்சு. அவர் அதனால அங்கம் மூவிரு முகனும் முறைநவின் ஒழுகலின் ஆரந்தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்போரி வாங்கிய மெம்புச்சுடர் விடு பண்புகள் நிறைந்த வசிந்து வாங்கு நிமிர்தோல் மின்சலல் மரபின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை. அடுத்தது கை 12 கைக்கும் 12 கைக்கு சொல்றாரு. அடுத்தது 6 முகத்துக்கு சொன்னாரு, 12 கணக்கு என்னென்ன பண்ணுதுங்கிற. அங்க மூவிரு முகனும் மூவிரு முகம் 6 முகம், மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கேட்டிருக்கீங்களா? கந்தபுராண பாட்டு. மூவிரு முகங்கள் போற்றி முகமொழி கருணை போற்றி. அப்படி மூவிரு முகனும் முறைநவின்று ஒழுகலின் ஆரந்தாழ்ந்த அம்பகட்டு மார்பு. ஆரம்னா மாலை, பகட்டுனா பெருமைன்னு அர்த்தம். ரொம்ப பகட்டா இருக்காங்கிறாங்களா. அம்பகட்டு பண்புகள் நிறைந்து ஆரந்தாழ்ந்த அம்பகட்டு மார்பில் செம்பொறி வாங்கிய, செம்பொறி வாங்கியன்னு அர்த்தம். மார்புல ஆண்மகனுக்கு அடையாளமா தழும்பு இருக்கணும். என்ன தழும்பு? வீரத்தழும்பு. போர்ல சண்டை போட்டு அடி வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்கின தழும்பு கிடையாது. அது செம்போரிங்கிறார். முருகப்பெருமானுக்கு இருக்கு அது. இது ஆணுக்குரிய லட்சணம்னு பாடுறாரு. அதுக்காக முருகப்பெருமான் சண்டை போட்டு பொண்ணாச்சான்னு கேட்க. அவங்களா என்ன இங்க அப்படியா எல்லாம் குத்து சீக்கிறாங்க? என்ன நடக்குது?